peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான மகனை பற்றி தியானிக்க போகிறோம். Zacchaeus was a wealthy tax collector, but he was known for his dishonest practices. He later repented after his encounter with Jesus. லூக்காஸ் விசேஷம் 19வது அதிகாரம் 2-8 வரைக்கும் பார்த்தால், ஜக்கேயு என்ற பெயருடையவர், சுங்கவரி அதிகாரியானவர், மிகுந்த செல்வந்தன். அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று குட்டையாக இருந்தவன் நெட்ட மரத்துல ஏறுகிறான். அருமையான ஒரு நிகழ்வு. சொத்தை சம்பாதிக்கிறான், காசை சேர்க்கிறான். அடுத்தவன் வயிற்றுல எல்லாம் அடிச்சு சேர்க்கிறான், அடுத்தவன் சொத்தெல்லாம் அபகரிக்கிறான். அவன் ஒரு தப்பு செஞ்சா பல மடங்கு ஃபைன போடுறான். சுங்கவரி கட்டலனா தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்கின்றான், அவனுடைய திமுறை காண்பிக்கிறான், கெட்ட வார்த்தையை மொழிகின்றான். இது போல அவனுடைய அன்றாட வாழ்க்கை, எவன்கிட்ட இந்த பறிக்கலாம், எப்படி பறிக்கலாம், எப்படி மோசம் பண்ணலாம், எப்படி ஏமாத்தலாம், எவ்வளவு பணத்தை புடுங்கலாம் என்று அவன் தூங்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிளான் எல்லாம் சம்பாதிப்பது. பணம் பணம் பணம், சொத்து, நகை, சேரு, சொத்து என்று அவருடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டே செல்லுகிறார். சொத்து நிறைய சேருது, அவன் என்ன முடியாத அளவுக்கு சொத்து சேர்கிறது. ஒரு தங்கம் போடலாம், 2 தங்கம் போடலாம், 3 தங்கம் போடலாம், 10 தங்கம் போடலாம், இப்படி தொங்க விடலாம். ஒரு 10 கிலோ தொங்க விடலாம். 100 கிலோ தொங்க விடுவானா இவனாது? இல்ல 500 கிலோ தொங்க விடுவானா? தொங்க விட முடியாது, அவனால் தாங்க முடியாது, அப்படியே செத்து போவான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஒவ்வொரு நாளும் அவனுடைய கனவு எல்லாம் சொத்தை மல்டிப்ளை பண்ண வேண்டும் என்று. இன்னைக்கு எத்தனையோ பேரு நாம சொத்தை மல்டிப்ளை பண்ணணும் என்று எவனுடைய இருதயத்தை நாம் காயப்படுத்துகிறோமோ தெரியாது. அவன் சொத்தை, அவன் லஞ்சமா, அவன்கிட்ட 500, இவன்கிட்ட 500, அவன்கிட்ட 1000, அவன்கிட்ட 5000, இவன்கிட்ட 10,000. இதுதான் உலகம் இன்னைக்கு. நியாயமாக வருகிற காசு கம்மி, ஆனால் சொத்தை அபகரிக்கிறவர்கள் எத்தனையோ பேர். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும், எல்லா ஆபீஸ்லயும் சொத்தை அபகரிக்க, இல்ல காசை புடுங்க, லஞ்சம் வாங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜக்கேயுக்கு மன நிம்மதி போயிடுச்சு, மன சந்தோஷம் போயிடுச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம சொத்துன்னு ஓடணும், இன்னைக்கு என்னால கொஞ்சோண்டு 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியல, இல்ல 1 இட்லிக்கு மேல சாப்பிட முடியல, உழவு சொத்தை என்னால சுத்தி கூட வர முடியல, இத பத்தி நினைக்க கூட என்னால முடியல, இது ஞாபகம் கூட இல்ல, எங்க சொத்தை வாங்கி போட்டேன்னு கூட ஞாபகம் இல்ல, அப்படி என்று நினைக்க ஆரம்பித்து விட்டான். அப்ப அவனுக்குள்ளாய் இல்லாத ஒரு சமாதானத்தை அவன் தேடுனான், அவனுக்குள்ள இல்லாத ஒரு அமைதியை தேடுனான். அது இயேசுநாதர்கிட்ட இருக்குதுன்னு அவன் உணர்ந்தான். அப்ப அந்த தீர்க்கதரிசிய எல்லாரும் பாக்குறாங்களே, ஐயா நானும் ஓடி போய் பாக்குறேன் அப்படி என்று ஓடுகிறான். ஓடும் பொழுது தெய்வ பிள்ளைகளே, இயேசுநாதர் சொல்லுகின்றார், நின்று பார்த்து, பையா தம்பி வாடா, உன் வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னு தான் சொன்னார். இயேசுநாதர் என்ன சொன்னார்? உன் சொத்தெல்லாம் கொடுடா, உன் காசெல்லாம் கொடுடா, நீ வாங்கினதெல்லாம் கொடுடா அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. தெய்வ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளை. அவன் அநியாயக்காரன், மோசக்காரன், திருடன், ஏமாத்தினா, லஞ்சம் வாங்கினா, அவன் எல்லாத்தையும் அபகரித்தான் என்று இயேசு அறிந்திருந்தார். ஆனால் ஜக்கேயுவை பார்த்து, வாடா தம்பி, உன் வீட்டுல சமாதானம் இருக்குடா அப்படி என்று சொன்னார். உன் வீட்டில் சமாதானம் இருக்கு என்று சொன்னார். அப்ப அந்த பாவப்பட்ட மனிதன் என்ன செய்தான்? ஐயா நான் எத்தனையோ பேத்த மோசம் பண்ணேன், எத்தனையோ பேத்துக்கு நான் துரோகம் பண்ணேன், நான்
அதுல 5 மடங்கு, 1 மடங்கு வாங்கியிருந்தா 4 மடங்கு சேர்த்து அவனுக்கு கொடுக்கிறையா, மொத்தம் 5 மடங்கா கொடுக்கிறையா என்று அவனே முன் வந்தான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பணக்கார கிறிஸ்தவர்களே, பணம் இல்லாத கிறிஸ்தவர்களே, உங்கள்ட்ட ஆண்டவர் சொல்வது, பணம் இல்லைன்னா வச்சுக்கடா, நீ ஏன்டா சம்பாதிக்கிறத 100 ரூபாய் அதை கொண்டு போய் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ போய் போடாத. பணம் இல்லையா வை, ஆண்டவர் உன்ட்ட ஒண்ணு கேட்கல. ஆண்டவருடைய திருச்சபையை வழி நடத்த ஆண்டவருக்கு தெரியும். பணம் இல்லாதவனே நீ கவலைப்படாதே, நீ கொடுக்கிறதுல இருந்து 100 மடங்கு உனக்கு அதிகமாக கொடுப்பார். ஆனா கொடுக்கிற சமயமும் நேரமும் வேறையா இருக்கணும். தெய்வ பிள்ளைகளே, ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட போயிட்டு நீ சுரண்ட கூடாது. அவனே கஷ்டப்படுறான், அவன்கிட்ட இருக்கிறதே ஒரு 10,000 தான், சொத்தே 10,000 தான், இல்ல சொத்தே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வச்சுக்கலாம். ஆனா அவன்கிட்ட போயிட்டு நீ 50,000 கொடு, நான் உனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கிறேன்னு நீ அந்த 50,000 வாங்கிட்டு போயிட்டு உன் மாடியை கட்டாத. அது தவறு, அது தவறு. தெய்வ பிள்ளைகளே, எதுலயும் ஒரு நியாய செயல்கள் வேண்டும், நியாய செயல்கள் வேண்டும். இன்னைக்கு பல கோடியா வச்சிருக்கிறவன் நியாயமா சம்பாரிச்சானா, பொய் சொல்லி அபகரித்து கொண்டு அதுக்கு ஒரு பூஜை போடுவான், அதுக்கு ஒரு தேங்காயை உடைப்பான், அதுக்கு ஒரு பரிகாரம் செய்வான். இவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு நீ பணக்காரனா மாறணும்னு ஆண்டவர் சொன்னாரா? அதுக்கு பதில் என்ன செய்தார் தெரியுமா? ஜக்கையோ 4 மடங்கு கொடுக்க செய்தார். தெய்வ பிள்ளைகளே, எத்தனையோ கோயில்கள்ல கோடி கோடியா போய் கொட்டுறான், அதெல்லாம் நல்ல காசா, பாவ காசு. அதுக்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா? இல்ல நீ அந்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணாம கூட இருக்கலாம் அல்லவா? ஏன் மற்றவர்களை ஏமாற்றி நீ செயல்படுகிறாய்? ஜக்கையு ஒரே ஒரு வார்த்தை, தெய்வ பிள்ளைகளே, சமாதானம் உன்னோடு இருப்பதாக என்று சொன்னார், சமாதானம் உன் வீட்டில் இருப்பதாக என்று சொன்னார். அப்ப அந்த வீட்டுல எல்லாமே இருந்துச்சு, சமாதானம் இல்லாம இருந்துச்சு. அப்ப அவனுடைய சொத்துக்கள்ல ஒருத்தன் 1 ரூபா வாங்கியிருந்தா 4 ரூபா 5 ரூபாயா சேர்த்து கொடுத்தான். தெய்வ பிள்ளைகளே, அதே போல பணக்கார பிள்ளைகளே, நீ யாரையாவது மோசம் செய்திருந்தால் நீயும் முடிந்த அளவுக்கு கடினம் தான், ஆனால் நீ பல மடங்கு நீ உதவி செய்யணும், பல மடங்கு உதவி செய்யணும். அன்னைக்கு ஜக்கையோ ஒண்ணுமே கொடுக்காம இருந்திருந்தால் அவன் பேரே இந்த பைபிள்ல வந்திருக்காது, அவன் பேரே இந்த பைபிள்ல வந்திருக்காது, அவனுடைய வீடு அவனுடைய சரித்திரம் இந்த பைபிள்ல வந்திருக்காது. தெய்வ பிள்ளைகளே, நீயும் சரித்திரத்துல இடம்பெற வேண்டும் என்றால் இன்றைய சூழ்நிலையை விட்டுவிடு. ஆண்டவர் இப்பயும் சொல்றார், நீ இதை செய்டான்னு சொல்லல. உன்கிட்ட 100 கோடி இருக்கலாம், 50 கோடி இருக்கலாம், 5 கோடி இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம், 1 கோடி இருக்கலாம், 10 லட்சம் இருக்கலாம். ஆண்டவர் இதை செய்யடான்னு சொல்லல. சமாதானம் உன் வீட்டில் உண்டாக கடவது, சமாதானம் உனக்கு உரியதாகுக என்றுதான் சொல்லுகிறார். உன் விருப்பம், நீ இததான் செய்யணும்னு சொல்லல, உன் விருப்பம் தான் ஆண்டவர் சொல்றார். கடவுள் என்றும் கேட்கல. ஜக்கையை போல என்றும் நித்திய வாழ்க்கையில இடம் பெற்றவர்களாக ஜெபிப்போம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு
பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜெபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கிள் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜெபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.